அண்மை செய்தி. மதுரை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி புறப்பட்டார். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்போது கிளம்பியிருக்கிறார்கள். அதாவது ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை அவர் ராமேஸ்வரம் வருகை தந்தார். மண்டபத்தில் அவர் அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து அதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் அவர் தரிசனத்தை முடித்துவிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட பின்பு ராமேஸ்வரத்தில் அந்த புதிய பாலத்துக்கான, அதாவது 550 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அந்த பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவருடன் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பின்னர் ராமேஸ்வர கோவிலில் தரிசனமும் முடித்தார். அரசின் திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் கலந்து கொண்ட பின்பு ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் வருகை புரிந்தார். மதுரை வந்த பிரதமர் மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாக அமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் PTIR பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், அதே போல மதுரை மேயர் இந்திராணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மாவட்ட பாஜக தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் பாஜக நிர்வாகிகள் என மொத்தம் 35 பேர் அவரை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பூங்கொத்தும் கொடுத்து சால்வை அணிவித்து அவரை வரவேற்றனர். அதன் பின்பாக அவர் மோடி அவர்களை சந்தித்த பின்பு விமானம் மூலமாக தற்போது டெல்லி புறப்பட்டு இருக்கிறார். இவர்களை வழி அனுப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் அவருக்கு வணக்கம் தெரிவித்தும் கைகளை காட்டியும் உற்சாகமாக அவரை வரவேற்றும் அவரை அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளுமாக காண முடிந்தது.